உலக நாகரிகத்துடன் எவ்வித தொடர்பும் இல்லாமல் தனித்து வாழ்கின்றனர் இந்த மக்கள். அந்தமானை சுற்றியுள்ள மற்ற பழங்குடியின மக்களால் கூட இவர்களை புரிந்து கொள்ள முடியாது. இவர்களின் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமும் புதிர்தான். வடக்கு சென்டினல் தீவு அந்தமான் தீவுகளில் ஒன்றாகும். இது வங்காள விரிகுடாவில் உள்ள ஒரு இந்திய தீவு கூட்டமாகும். இதில் தெற்கு சென்டினல் தீவும் அடங்கும். வடக்கு சென்டினல் தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடியினரான சென்டினலீஸ்கள் வெளி உலகோடு தொடர்பில்லாமல் வாழ்கின்றனர். இங்கே யாரும் செல்லக்கூடாது என்று இந்திய அரசு பாதுகாத்து வருகிறது. அந்தமான் தீவு கூட்டங்களில் ஒன்றான தனிமைப்படுத்தப்பட்ட வடக்கு சென்டினல் தீவுக்கு சட்டவிரோதமாக சென்ற அமெரிக்க சுற்றுலா பயணி ஒருவர் 2018 மரணமடைந்தார். இந்த மரணம் இந்த சிறிய தீவில் வாழும் தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் மீது உலகின் கவனத்தை ஈர்த்தது. பூமியில் நாகரிக உலகோடு தொடர்பில்லாமல் வாழும் பழங்குடி மக்களில் வடக்கு சென்டினல் குழுவும் ஒன்று. இந்த தொடர்பின்மைக்கு புவியியல் காரணங்களும் உண்டு. இந்த சிறிய தீவு முக்கியமான கப்பல் வழித்தடங்களுக்கு அப்பால் உள்ளது. மேலும் ஆழமற்ற பாறைகளால் சூழப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய அரசு இந்த தீவினை பாதுகாப்பு பிரதேசமாக வரையறுத்திருக்கிறது. இதன் மூலம் இந்த மக்களின் தனித்துவம் இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறது. அதே நேரம் கடந்த 200 ஆண்டுகளில் இத்தீவிற்கு வெளியாட்கள் சென்றிருந்தாலும் சந்திப்பு மோசமாகவே இருந்தது. இந்த தீவில் 80 முதல் 150 பேர் வரை இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதே நேரம் இந்த எண்ணிக்கை அதிகபட்சமாக 500 முதல் குறைந்தபட்சமாக 15 வரை இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் தீவுகளில் உள்ள பிற பழங்குடியினருடன் சென்டினலிஸ் மக்கள் மானுடவியல் ரீதியாக தொடர்புடையவர்கள் என்றாலும் ஓங்கே மற்றும் ஜாரவா போன்ற பிற அந்தமான் பழங்குடி குழுக்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் நீண்ட காலமாக தனித்து வாழ்கின்றனர். இவர்களது மொழியை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. 1967 சென்டினெல்லிஸ் கிராமத்திற்கு ஒரு முறை சென்றதன் அடிப்படையில் அவர்கள் சாய்ந்த கூரையுடன் கூடிய சிறிய குடிசைகளில் வாழ்கிறார்கள் என்பதை பண்டிட் தலைமையிலான குழு தெரிவித்தது. குடிசை முற்றத்தில் நெருப்புடன் இந்த குடிசைகள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்கும் வண்ணம் கட்டப்பட்டிருந்தது. சென்டினெலீஸ் மக்கள் தட்டையான மரத்துப்பை இயக்கி செலுத்தக்கூடிய கனமற்ற சிறிய படகுகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த படகுகளிலிருந்து மீன்கள் மற்றும் நண்டுகளை பிடிக்கிறார்கள். பொதுவில் அவர்கள் வேட்டையாடுபவர்கள் எனலாம். அவர்களின் வாழ்க்கை முறை அந்தமானின் பிற மக்களைப் போன்றது என்றாலும் அவர்கள் தீவில் வளரும் பழங்கள் மற்றும் கிழங்குகள், கடற்பாசிகள் அல்லது ஆமைகளின் முட்டைகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் அல்லது பறவைகள் போன்றவற்றை உண்டு வாழ்கின்றனர். அவர்கள் வில் மற்றும் அம்புகள், ஈட்டிகள் மற்றும் கத்திகளை எடுத்துச் செல்கிறார்கள். அந்த கருவிகள் மற்றும் ஆயுதங்களில் பலவற்றில் இரும்பினால் நுனிகள் போடப்பட்டிருக்கும். சென்டினலிஸ் தீவுகளின் கரையோரத்தில் ஒதுங்கும் பொருட்களை கண்டுபிடித்து தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்துகிறார்கள். சென்டினலிஸ்கள் கூடைகளை பின்னுகின்றனர். மேலும் அவர்கள் இரும்பினால் செய்யப்பட்ட மரச்செதுக்கிகளை பயன்படுத்துகின்றனர். இது மனித குல வரலாற்றில் கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவியாகும். இதுவரை சென்டினைஸ் மொழி எதுவும் வெளியாட்களுக்கு தெரியாது. வடக்கு சென்டினல் தீவுக்கு வெளியே உள்ள யாருக்கும் உண்மையில் சென்டினலிஸ்கள் தங்களுக்குள் எப்படி அழைத்துக் கொள்கிறார்கள் என்பதும் தெரியாது. 1771 ஆண்டு ஒரு இரவில் கிழக்கிந்திய கம்பெனியின் கப்பல் ஒன்று சென்டினல் தீவை கடந்தது. அப்போது கரையில் மின்னொளிகள் மின்னுவதை கண்டது. ஆனால் கப்பல் ஒரு ஹைட்ரோகிராஃபிக் ஆய்வு பணியில் இருந்ததால் அத்தீவில் நிற்கவில்லை. ஹைட்ரோகிராஃபிக் சர்வே என்பது கடல் வழி செலுத்துதல், கடல் கட்டுமானம், அகழ்வாராய்ச்சி. சென்டினலிஸ் மக்கள் ஒரு நூற்றாண்டு வரை வெளியுலக தொந்தரவு இல்லாமல் இருந்தார்கள். இதன் பிறகு நினிவே என்று அழைக்கப்படும் ஒரு இந்திய வணிக கப்பல் இத்தீவின் அருகே பாறையில் மோதி விபத்துக்குள்ளானது. கப்பலில் இருந்த 86 பயணிகளும் 20 பணியாளர்களும் கடலில் நீந்தி வடக்கு சென்டினலிஸ் கடற்கரைக்கு சென்றனர். அவர்கள் தீவில் 3 நாட்கள் தங்கியிருந்தனர். அப்போது சென்டினலிஸ் மக்கள் கரைக்கு வந்தவர்களை வில் அம்பு கொண்டு தாக்கினர். நினிவே கப்பலை சேர்ந்தவர்களும் பதிலுக்கு கற்கள், கம்புகளை கொண்டு தாக்கினர். மேலும் கப்பல் விபத்தில் தப்பியவர்களை மீட்பதற்காக ராயல் கடற்படை கப்பல் வரும் வரை இரு தரப்பினரும் மோதிக்கொண்டுதான் இருந்தனர். இதை ஒட்டிதான் பிரிட்டிஷ் இந்தியாவின் காலனித்துவ பகுதியாக சென்டினல் தீவை அறிவிக்க ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தனர். இது 1880 மாரிஸ் விடால் போர்ட்மேன் என்ற இளம் ராயல் கடற்படை அதிகாரி அந்தமான் மற்றும் நிக்கோபாருக்கு பொறுப்பேற்றார்.
மேலும் 1880இல் அவர் வடக்கு சென்டினல் தீவில் கடற்படை அதிகாரிகள், அந்தமான் தீவில் உள்ள காலனியை சேர்ந்த குற்றவாளிகள் மற்றும் அந்தமானின் வழிகாட்டிகள் அடங்கிய ஒரு பெரிய குழுவுடன் தரையிறங்கினார். அப்போது அவர்கள் அவசரமாக கைவிடப்பட்ட கிராமங்களை மட்டுமே கண்டுபிடித்தனர். ஊடுருவின்காரர்கள் வருவதைக் கண்ட மக்கள் மேலும் உள்நாட்டில் மறைந்திருக்கும் இடங்களுக்கு தப்பிச் சென்றதாக தெரிகிறது. ஆனால் ஒரு வயதான தம்பதியினரும் 4 குழந்தைகளும் மட்டும் தப்பிச் செல்லும் முயற்சியில் தோல்வியுற்று தங்கியிருந்தனர். போர்ட்மேனும் அவரது தேடுதல் குழுவினரும் அவர்களை பிடித்து அந்தமான் காலனித்துவ தலைநகரமான போர்ட் பிளேயருக்கு கொண்டு வந்தனர். இவ்வாறு கொண்டுவரப்பட்ட 6 சென்டினலீஸ் மக்களும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டனர். மேலும் அந்த வயதான தம்பதியினர் போர்ட் பிளேயரில் இறந்தனர். நோய்வாய்ப்பட்ட 4 குழந்தைகளையும் மீண்டும் வடக்கு சென்டினல் கடற்கரையில் ஒரு சிறிய பரிசு பொருட்களுடன் இறக்கிவிடுவது நல்லது என்று போர்ட்மேன் முடிவு செய்தார். குழந்தைகள் தங்கள் நோயை மற்ற மக்களுக்கு பரப்பினார்களா என்றோ அல்லது அதன் தாக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்றோ தெரியவில்லை. 1896ஆம் ஆண்டில் தப்பியோடிய ஒரு குற்றவாளி அந்தமான் தீவு காலனியிலிருந்து ஒரு தற்காலிக படகில் தப்பிச் செல்ல முயன்றார். அவர் வடக்கு சென்டினல் தீவில் கரை ஒதுங்கினார். ஒரு தேடுதல் குழுவினர் சில நாட்களுக்கு பிறகு அவரது தொண்டை வெட்டப்பட்ட நிலையில் அம்புக்காயங்கள் நிறைந்த அவரது உடலின் எச்சங்களை கண்டுபிடித்தனர். இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் புத்திசாலித்தனமாக சென்டினலிஸ்களை அமைதியுடன் விட்டுவிட முடிவு செய்தனர். நினிவே சம்பவத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தின் கீழ் பணிபுரியும் திரிலோக் நாத் பண்டிட் தலைமையிலான மானுடவியலாளர்கள் குழு வடக்கு சென்டினல் தீவில் தரையிறங்கியது. போர்ட்மேனை போலவே அவர்களும் அவசரமாக கைவிடப்பட்ட குடிசைகளை மட்டுமே கண்டுபிடித்தனர். பண்டிட் மற்றும் அவரது குழுவினர் துணி, மிட்டாய் மற்றும் பிளாஸ்டிக் வாளிகள் முதலான பரிசுகளை விட்டுச் சென்றனர். இதற்கிடையில் 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து வடக்கு சென்டினல் தீவு சட்டப்பூர்வமாக ஒரு குழப்ப நிலையில் இருந்தது. 1970ஆம் ஆண்டில் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சிறிய தீவுக்கு இந்தியா உரிமை கோரியது. மேலும் ஒரு கணக்கெடுப்பு கல் பலகையை கடற்கரையில் பதித்தது. இதற்கு சென்டினலிஸ்ட் மக்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. பண்டிட்டும் அவரது சகாக்களும் சென்டினலிஸ்டுகளை தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயன்றனர். கடற்கரையில் தேங்காய் மற்றும் பிற பரிசுகளை கீழே இறக்கி அவசரமாக பின்வாங்கினார். சென்டினலிஸ்ட்கள் பரிசு பொருட்களிலிருந்த உயிருள்ள பன்றிகளை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் ஈட்டியை எறிந்து பின்னர் மணலில் பன்றிகளை புதைத்தனர். பிளாஸ்டிக் பொம்மைகளையும் அவ்வாறே புதைத்தனர். ஆனால் அவர்கள் உலோக பானைகள் மற்றும் சட்டிகளால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்ததாக தோன்றியது. மேலும் அவர்கள் தீவில் வளராத தேங்காய்களை மிகவும் விரும்பினர். இத்தகைய வெளியுலக வருகைகள் 1981 வரை அவ்வப்போது இருந்தன. 1974இல் ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் படக்குழுவினர் தீவுக்கு அருகே வந்தனர். குழுவின் இயக்குனர் தொடையில் சென்டினலிஸ்டுகளால் ஏவப்பட்ட அம்பு ஒன்று பாய்ந்தது. நாடு கடத்தப்பட்ட பெல்ஜியத்தின் 3ஆம் லியோபோல்ட் மன்னன் 1975இல் ஒரு படகு பயணத்தில் தீவுக்கு அருகில் சென்றார். அப்போதும் சென்டினலிஸ்ட் அவரை அம்புகளால் எச்சரித்தனர். 1981ஆம் ஆண்டில் பிரிம்ரோஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சரக்கு கப்பலின் 28 பேர் கொண்ட அவரது குழுவினர் தீவின் அருகே விபத்தினால் மாட்டிக்கொண்டனர். ஆனால் இந்த முறை மாலுமிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். பின்னர் தீவுக்கு வந்த பார்வையாளர்கள் சென்டினலிஸ்ட்கள் தங்கள் கருவிகள் மற்றும் ஆயுதங்களுக்காக கப்பலிலிருந்து உலோகத்தை கைப்பற்றியதாக தெரிகிறது என்று கூறுகிறார்கள். 1991ஆம் ஆண்டின் முற்பகுதியில் ஒரு நாள் தீவுவாசிகள் குழு ஒன்று ஆயுதங்கள் எதுவுமின்றி வெறும் நெய்யப்பட்ட கூடைகள் மற்றும் தேங்காய்களை வெட்டுவதற்கு பயன்படுத்திய கருவிகளை பெறுவதற்காக கடற்கரைக்கு வந்தனர். அப்போது முன்னெப்போதையும் விட வெளியாட்களுடன் நெருங்கி பழகினார்கள். அந்த நாளின் பிற்பகுதியில் மானுடவியலாளர்கள் திரும்பி வந்தபோது கடற்கரையில் 2 டஜன் சென்டினல்ஸ் மக்கள் நிற்பதை கண்டனர். அப்போது ஒரு சுவாரஸ்யமான காட்சி அரங்கேறியது. வந்தவர்களை குறிவைக்க ஒரு ஆண் தன் வில்லை உயர்த்தினான். ஒரு பெண் வில்லை கீழே தள்ளினாள். அதற்கு அந்த மனிதன் வில்லையும் அம்பையும் கைவிட்டு மணலில் புதைத்தான். இது பேச்சுவார்த்தை அம்சமா அல்லது சடங்கு நிகழ்ச்சியா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஆயுதங்கள் அகற்றப்பட்டவுடன் மக்கள் தங்கள் தேங்காய்களை சேகரிக்க பார்வையாளர்களின் படகுகளுக்கு விரைந்தனர். சில வாரங்களுக்கு பிறகு ஒரு சென்டினலிஸ்ட் நபர் விருந்தினர்கள் வெளியேற வேண்டிய நேரம் இது என்று பண்டிட்டுக்கு தனது கத்தியை உருவி வெட்டும் சைகை செய்தார். நாம் அவர்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்காமல் அவர்களின் எல்லைக்குள் நுழைய முயன்றாலோ அல்லது வசதிக்காக மிக அருகில் சென்றாலோ அவர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள். அவர்கள் கடைசி முயற்சியாக அம்புகளை எய்வார்கள். 2004 சுனாமிக்கு பிறகு இந்திய கடலோர காவல் படையின் ஹெலிகாப்டர்கள் தீவின் மீது பறக்கும் போது சென்டினலிஸ்ட்கள் நல்ல நிலையில் இருப்பதை கண்டார்கள். வில் மற்றும் அம்புகளால் ஹெலிகாப்டரை தாக்க சிறிதும் தயங்கவில்லை.
ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு 2006இல் இந்திய படகு கரையோரம் சென்றது மற்றும் சென்டினலிஸ் மக்கள் படகில் வந்த மீனவர்கள் இருவரையும் கொன்று அவர்களின் எச்சங்களை புதைத்தனர். 2018ஆம் ஆண்டு சென்டினலிஸ் மக்கள் அமெரிக்க சுற்றுலா பயணி ஜான் ஆலன் சாவ் தங்கள் தீவில் காலடி வைத்து கடற்கரையில் நின்று பாடல்களை பாடியதை விரும்பவில்லை. அவர்கள் அவரை 2 முறை விரட்டியடித்தனர். ஆனால் அவர் 3வது முறையாக கரைக்கு வந்தபோது அவர்கள் அவரை கொன்றதாக நம்பப்படுகிறது. 2006இல் இந்திய மீனவர்கள் இருவருக்கு செய்தது போலவே அவரது உடலையும் புதைத்து விட்டதாக தெரிகிறது. இந்திய அரசாங்கம் இப்போது சாவின் உடலை தேடுவதை நிறுத்திவிட்டது. சென்டினலிஸ் வெளியுலகோடு தொடர்பு கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் தாங்களாகவே நன்றாக இருக்கிறார்கள். இப்படியாக சென்டினலிஸ் பழங்குடி மக்கள் ஹிஸ்டோரி பூர்வத்தில் மனிதன் வாழ்கின்ற ஒரு குழுவினராக இருக்கிறார்கள். இப்படி தனித்து வாழும் மக்கள் கூட்டம் மிகவும் குறைவு. மானுடவியலாளர்கள் நோக்கில் வடக்கு சென்டினல் தீவு மக்கள் முக்கியமானவர்கள். இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் மனிதகுல வரலாறு எப்படி நடந்திருக்கும் என்பதை யூகிக்க முடியும். அதே நேரம் நாம் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதும் அவசியம்.